கர்த்தா ஆகுபெயர் என்றால் என்ன? இன்றைய மொழியறிவும் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. காரணம், காரியம் இவற்றை பற்றி இந்த மொழியறிவும் பகுதியில தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த இரண்டுக்கும் நடுவுல கர்த்தா என்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த கர்த்தா என்பது என்ன? இந்த காரணத்தை காரியமாக மாற்றுவதுதான் இந்த கர்த்தாவினுடைய வேலை. இப்போ உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ரவிவர்மா ஓவியம் வரைந்தார் அப்படின்னு சொல்றோம். இதுல ஓவியம் என்பது காரியம். இந்த ஓவியம் வரைய பயன்படுத்தப்பட்ட அந்த தூரிகை, அப்புறம் இந்த வண்ணங்கள், அந்த தாள், இவை எல்லாமே கருவிகள். ரவிவர்மா என்பவர் யார்? அவர் தான் கர்த்தா. சரியா? இப்ப சில சமயங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கர்த்தாவை குறித்து எழுதும்போது அந்த கர்த்தா உண்மையில் அந்த கர்த்தாவை குறிக்காமல் அவரால் ஆகி வரும் அந்த காரியத்தை குறிக்கும். அப்படி குறிக்கும் போது அதை கர்த்தா ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்? பாரதியாரை படி அப்படின்னு சொல்றேன். அதற்கு என்ன அர்த்தம்? பாரதியாரின் படைப்புகளை படி. பாரதியார் எழுதிய கவிதைகளையோ கட்டுரைகளையோ அல்லது கதைகளையோ படி என்றுதான் பொருள். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் முற்று கவனித்தீர்கள் அப்படின்னா, பாரதியார் என்பது கர்த்தா. ஆனா பாரதியாரை படி என்று சொல்லும்போது அதற்கு என்ன அர்த்தம்? பாரதியார் எழுதிய கவிதைகளை அல்லது கதைகளை படி என்றுதான் அர்த்தம். இந்த கர்த்தா என்பது காரியத்திற்கு ஆகி வருகிறது. அதனாலதான் பாரதியாரை படி என்பது கர்த்தா ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். நான் இளையராஜா ரசிகன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு என்ன அர்த்தம்? நான் இளையராஜாவினுடைய இசைக்கு ரசிகன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தா காரியத்திற்கு ஆகி வருகிறது. இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகள் மூலமாக உங்களுக்கு இந்த கர்த்தா ஆகுபெயர் என்றால் என்ன என்பது புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த மொழியறிவோம் பகுதியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.